வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்க சயின்ஸுக்கும் மகாபாரதத்துக்கும் இருக்க சம்பந்தத்தை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா இன்னும் தெளிவா புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆகிறப்போ கை காலோ ஏதாவது வெட்டி விழுந்துருச்சுன்னா அந்த கையை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க எடுத்துட்டு போனா ஆப்ரேஷன் பண்ணி கையை ஒட்ட வச்சு அந்த கையை திருப்பி பழைய மாதிரி யூஸ் பண்ற மாதிரி ஆக்குறதுக்கு இப்போ டெக்னாலஜிஸ் நிறைய இருக்கு. இதை வந்து 1962ல தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இப்போ வந்து பாஸ்டன் அப்படின்ற ஊர்ல தான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அங்க அது சக்சஸ் ஆயிருக்கு. அதுக்கு அந்த டாக்டர்ஸ்க்கு எக்கச்சக்கமான ப்ரைசஸ், நல்ல ரிவார்ட்ஸ் அதெல்லாம் நிறைய பண்ணாங்க அவங்களுக்கு. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கு வந்து 72% இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு சக்சஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே மகாபாரதத்துக்கு வந்தீங்கன்னா, பிருஹதுருதுடு அப்படின்ற ஒரு மகாராஜா இருந்தார். அவருக்கு குழந்தை வாய்ப்பே இல்லாம ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கும் பொழுதுதான் காட்டுல இருக்க செந்த கௌஷுடு அப்படின்ற ஒரு மகர்ஷி கிட்ட வந்து இந்த மாதிரி அவர்கிட்ட வரம் கேட்கிறாரு, எங்களுக்கு குழந்தை வாய்ப்பே இல்லை, ஏதாவது வாய்ப்பு வேணும் அப்படின்றப்போ அந்த மகரிஷி வந்து ஒரு மாம்பழத்தை அவர் அந்த மகாராஜா கையில கொடுக்குறாரு. இவரும் மகாராஜாவும் வாங்கிட்டு அரண்மனைக்கு வந்துடுறாரு. அங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு ஞாபகம் வருது அவருக்கு 2 வைஃப் இருக்காங்க. சரி, அதுக்குதான் இந்த மாதிரி பெரிய மகரிஷி அவங்க கிட்ட எல்லாம் போறப்போ இந்த மாதிரி வரம் கேட்டு போறப்போ அவங்களோட வைஃபையும் கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் அந்த மாதிரி சரி என்ன ஆச்சு, அந்த ஒரு மாம்பழம் தான் கொடுத்தாரு, பரவாயில்ல இன்னொரு வாட்டி அவர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அப்படின்லாம் அவர் அந்த மகாராஜா யோசிக்காம அவர் ரொம்ப அதிபுத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மாம்பழத்தையே பாதியா 2ஆ வெட்டி ஒரு வைஃபுக்கு இன்னொரு வைஃப் 2 வைஃப்க்கும் சாப்பிட கொடுத்துறாரு. அவங்களும் 2 பேரும் பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அதே மாதிரி குழந்தையும் பிறக்குது. அந்த மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பார்த்தா 2 பாதியா குழந்தை பிறந்திருக்கு. லெஃப்ட் லெக்கோட ஒரு குழந்தை, ரைட் லெக்கோட ஒரு குழந்தை. இதுல என்ன ஆச்சரியம்னா அந்த 2 குழந்தைங்களுமே கை காலெல்லாம் உயிரோட தான் இருக்கு. கை காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு நல்லா இதுவா தான் இருக்கு. அந்த மாதிரி பிறந்த குழந்தை என்ன பண்றது அப்படின்னு தெரியாம மகாராஜா வந்து சரி அந்த குழந்தைய வந்து குப்பை தொட்டியில போட்டுறாரு. பாவம் வந்து அப்பதான் பிறந்த குழந்தைய அப்படியே குப்பை தொட்டியில போட்டுறாரு. அப்படி அந்த குப்பை தொட்டியில போட்டுறாரு இல்லைங்களா அந்த குழந்தைய. அந்த போட்ட அந்த குப்பை தொட்டிக்கு மேல வந்து ஜடா அப்படின்ற ஒரு ராட்சசி வந்து பறந்து போயிட்டு இருக்கா. அப்படி அந்த ராட்சசி வந்து கீழே பாக்குறப்போ ஏதோ கை கால் ஆடுற மாதிரி ஏதோ இருந்துச்சு. சரி ஓகே, அந்த ராட்சசிக்கு வந்து சாப்பிடறதுக்கு ஏதோ இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கீழே வந்து பார்த்தா 2 அழகான அந்த பாதியா இருக்க குழந்தைங்க. அந்த ராட்சசிக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த குழந்தை பார்க்க ரொம்ப கியூட் அழகா இருந்துச்சு. அதனால அந்த ராட்சசியோட பவரை யூஸ் பண்ணி அந்த 2 குழந்தையா பிரிஞ்சு போயிருந்த குழந்தைங்களை அந்த மந்திர சக்தியை வச்சு 2 ஒன்னா சேர்த்துடுறாங்க. ஒன்னா சேர்த்து ஒரு குழந்தையா ஆக்கி அந்த மகாராஜா கிட்டே எடுத்துட்டு போய் கொடுத்துடுறாங்க. ஜடா அப்படின்ற ராட்சசியால அந்த குழந்தைங்க ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்றதுனால அந்த பையனோட பேர் வந்து ஜடாசுருடு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஜடாசுரோட கதை நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மகாபாரதத்திலே ஒரு விஷயம் நடக்கும். பீமர் வந்து ஜடாசுருடு அப்படின்ற அந்த அவர் வந்து 2ஆ கிழிச்சு போட்டப்போ தூக்கி போட்டுருவாரு. ஆனா அந்த பாடிஸ் 2ஆ போட்ட பாடிஸ் திருப்பி வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்பதான் கிருஷ்ணர் கண்ணால சைகை பண்ணி கிராஸா போடு, அதாவது இப்படி பிரிச்சாருன்னா இப்படி போடாம கிராஸா போடு அப்படின்னு சொல்லும் போது அப்படி போட்டுருவாரு. அப்பதான் அந்த 2 பாடிஸும் திருப்பி ஒட்டிக்காது. இது மகாபாரதத்துல நடந்த கதை. இது என்ன ஏன் சொல்றேன்னா, அந்த ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படின்றது வந்து 1962ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து ஒரு பொருள் உடம்புல இருந்து கட்டாய் விழுந்துச்சுன்னா அதை வந்து திருப்பி எப்படி சேர்க்கிறது அப்படின்றத பத்தி இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா மகாபாரதத்துல ரெண்டா பொழந்து போன ஒரு பாடியை கூட ஒன்னா ஒட்ட வச்சு செஞ்சிருக்காங்க. ஆனா இப்போ இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் அந்த மாதிரி ஒரு பாடி 2ஆ பொழந்துருச்சுனாலும் அதை சேர்த்து வைக்கிற அளவுக்கு அந்த இன்னும் மெடிசன் கண்டுபிடிக்க முடியல. அந்த சர்ஜரி எப்படி பண்றது அப்படின்றது இன்னும் நம்ம டாக்டர்ஸ் யாரும் கண்டுபிடிக்கல. ஆனா மகாபாரதத்துல இது எப்பயோ 7000 years முன்னாடியே இது வந்து நடத்தியிருக்காங்க. சோ வாட்ஸ்அப் மக்களே, மகாபாரதத்துல இருக்க சயின்ஸை பத்தி இப்ப நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். இன்னும் இதுல மகாபாரதத்துல இன்னும் நிறைய சயின்சஸ் இருக்கு. அதெல்லாம் இன்னொரு வீடியோல நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மகாபாரதத்துல உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சயின்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும்.